வணக்கம். சிவன் கோயில் வாசல்ல ரொம்ப கம்பீரமா ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு, நந்தி. அவரை நாம் எல்லாரும் பார்த்திருப்போம். அவர் சிவனோட வாகனம், அப்புறம் காவலர்னு நமக்கு பொதுவா தெரியும். ஆனா நீங்க கொடுத்த அந்த குறிப்புகள்லாம் பார்க்கும்போது நந்தியோட அந்த உருவம் இதை விட இன்னும் ஆழமான அர்த்தங்கள் கொண்டிருக்குன்னு தோணுது. நமக்கான ஆன்மீக பாடங்கள் நிறைய இருக்கு போல. இன்னைக்கு அந்த நந்தி தத்துவத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஆமா, நிச்சயமா. நந்திங்கிறது சும்மா ஒரு சிலை இல்ல. சைவ சித்தாந்தத்துல, அதாவது சிவனை முழுமுதலா ஏத்துக்கிற மரபுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு சின்னம். பக்தி, வலிமை, தர்மம், அப்புறம் பணிவு, இப்படி பல நல்ல குணங்களோட மொத்த உருவமா நந்திய பார்க்கலாம். சிவனை நெருங்கணும்னு நினைக்கிற பக்தர்களுக்கு அவர் வெறும் வழிகாட்டி மட்டும் இல்ல, அவரே ஒரு வழியாவும் இருக்காரு சொல்லப்போனா. நீங்க தர்மம்னு சொல்லது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கோவில்ல பாத்தீங்கன்னா நந்தி எப்பவும் சிவலிங்கத்தையே பார்த்துட்டு இருப்பாரு இல்லையா, வேற எங்கேயும் திரும்பாம. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுதாங்க தர்மத்தோட அடையாளம். தர்மம்னா என்ன? இந்த உலகத்தை இயக்குற ஒரு நியதி, ஒரு ஒழுங்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டிய சரியான நேர்மையான வழியையும் அது குறிக்குது. நந்தியோட அந்த பார்வை இருக்கே, கொஞ்சம் கூட அசையாம, அது நாம இறைவன் மேல வைக்க வேண்டிய முழுமையான கவனத்தை காட்டுது. சிதறவே கூடாது, எந்த நிலைமையிலையும் நம்ம கொள்கையிலிருந்து மாறாம இருக்கணுங்கிற ஒரு நினைவூட்டல் அது. ஓ, அந்த ஒருமுகப்பட்ட தியான நிலை அதுவே ஒரு பெரிய பாடம் மாதிரி தெரியுது. ரொம்ப சரி, கரெக்டா சொன்னீங்க. அந்த தியான நிலை என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனச கண்டபதி அலைய விடாம நம்ம ஆன்மீக லட்சியத்துல உறுதியா நிக்கணும்னு சொல்லுது. இது சும்மா கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் சரி, நம்ம செய்யற வேலையிலயும் சரி, இந்த ஒருமுனைப்பு கவனம் இருந்தா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்போ இன்னொரு விஷயம். நிறைய பேர் தங்களோட கோரிக்கைகளை நந்தியோட காதுல சொல்றத பார்த்திருக்கோம், ரொம்ப ரகசியமா. அது ஏன்? அதுக்கு என்ன நம்பிக்கை? ஆமா, அது ஒரு பொதுவான பழக்கம். நந்தி சிவனுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பாலமா, ஒரு தூதுவரா இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை. நாம சுத்தமான மனசோட, உண்மையான பக்தியோட சொல்ற பிரார்த்தனைகளை அவர் நேரா சிவபெருமான் கிட்ட கொண்டு சேர்ப்பார்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இங்க முக்கியம் என்னன்னா, அந்த வேண்டுதலோட நேர்மையும் சொல்றவங்களோட மன தூய்மையும் தான். பக்தி சரி, அதோட சேர்த்து நந்தி வலிமைக்கு ஒரு சின்னமா இருக்காரு இல்லையா? அந்த காளை உருவமே அதை குறிக்குதா? ஆமா, கண்டிப்பா. காளைனாலே அதோட உடல் வலிமைக்கும் உழைப்புக்கும் பேர் போனது தானே. நந்தியோட உருவம் அந்த உடல் வலிமையையும் குறிக்குது, அதே சமயம் ஆன்மீக வலிமையையும் குறிக்குது. சிவபெருமானுக்கு வாகனமா இருந்து தன்னோட வலிமையெல்லாம் இறைவனோட சேவைக்கு பயன்படுத்துறார். அது சுயநலம் இல்லாத சேவை. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னது? பாருங்க, இவ்ளோ பெரிய வலிமை, இவ்ளோ அதிகாரம் எல்லாம் இருந்தும் நந்தி எப்பவும் எவ்ளோ பணிவா இருக்காரு பாருங்க. கொஞ்சம் கூட தலக்கணம் இல்லாம, அகந்தையே இல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்காரு. இது நமக்கு என்ன சொல்லுது? நம்ம கிட்ட எவ்வளவு திறமை இருந்தாலும், பலம் இருந்தாலும், பதவி இருந்தாலும் சரி, அதெல்லாம் அகந்தைக்கு காரணமாயிடக்கூடாது. அத வச்சு பொது நன்மைக்காக, நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தணுங்கிறது தான் அது சொல்ல வர பாடம். ஓ, அப்படியா? இவ்வளவு சக்தி இருந்தாலும் அந்த பணிவு, இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம் இல்லையா? அப்புறம் நந்தி சிவனோட முதல் சீடர்னு சில குறிப்புகள் சொல்லுதே. உண்மைதான். சில சைவ ஆகமங்கள்ல அப்படிதான் இருக்கு. சிவன் தன்னோட ஆழமான ஞானத்தை எல்லாம் தர்மம், யோகம், கலைகள்னு முதல்ல நந்திக்கு தான் சொன்னாரா. அதுக்கப்புறம் தான் நந்தி மற்ற ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் அந்த கத்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதனால அவர் பக்தியோட சின்னம் மட்டும் இல்ல, ஞானத்தோட பாதுகாவலர்னு சொல்லலாம், ஒரு குருவாவும் பார்க்கலாம். அவர் எப்பவும் அப்படி அமைதியா காத்திருக்கிற மாதிரி இருக்காரு. அதுல வேற எதுவும் அர்த்தம் இருக்கா? அது பொறுமையோட முக்கியத்துவத்தை சொல்லுது. ஆன்மீக பாதையில முன்னேறணும்னாலும் சரி, வாழ்க்கையில எதை அடையணும்னாலும் சரி, பொறுமை ரொம்ப முக்கியம். நந்தியோட அந்த நிதானமான அமைதியான நிலை இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னா, இறைவனோட அருளை பெறவும் சரி, நம்ம லட்சியங்களை அடையவும் சரி, அவசரப்படக்கூடாது, விடாமுயற்சியோட பொறுமையோட காத்திருக்கணும்னு அது நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் உடனடி பலன் எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு நல்ல பாடம். சரி, அப்போ தர்மம், பக்தி, வலிமை, ஆனா பணிவோட, அப்புறம் ஞானம், பொறுமை, இத்தனை குணங்களையும் நந்தி குறிக்கிறார்னா அவரை வணங்குறதோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கும்? நந்தி வெறும் கோயில் வாசல்ல நிக்கிற காவலாளி இல்ல, வாகனமும் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆன்மீக நுழைவாயில்.
அதாவது இந்த உலக பந்தங்கள்லிருந்து விடுபட்டு அந்த தெய்வீக நிலைக்கு சிவனை அடையறதுக்கு நாம கடந்து போக வேண்டிய ஒரு வாசல் மாதிரி. அந்த வாசலை திறக்கிறதுக்கான சாவிகள் தான் நாம இவ்ளோ நேரம் பேசின குணங்கள். பக்தி, பணிவு, நேர்மை, சுயக்கட்டுப்பாடு, பொறுமை, இதெல்லாம். ஓ, அப்போ நந்தியோட குணங்களை நாம பின்பற்றினா அதுவே சிவனை அடையிற வழியா? கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. நந்தியோட இந்த குணங்களை எல்லாம் நம்ம கிட்ட வளர்த்துக்கும் போது நாம இயல்பாவே சிவபெருமானோட ஆற்றலோட இணைய ஆரம்பிச்சிடுறோம். அந்த ஆன்மீக நிறைவு இல்லனா மோக்ஷம்னு சொல்றாங்களே, அந்த விடுதலைக்கான வழிய அவரே காட்டுறார். அவரை தாண்டி போறதுனா இந்த குணங்கள்ல நாம தேர்ச்சி பெறறதுதான். அப்போ நந்தின்னு நாம பாக்குறது வெறும் கல் சிலை இல்ல, அது பக்தி, சேவை, வலிமை, பணிவு, பொறுமைன்னு உயர்ந்த குணங்களோட ஒரு வாழும் தத்துவம். இறைவனை அடைய என்னென்ன பண்புகள் தேவையோ அத்தனையும் தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு வழிகாட்டி. ஆமா, ஏவியா இந்த கலந்துரையாடல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சிந்தனை இதுதான். நந்தியோட இந்த ஆழமான குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த அசைக்க முடியாத கவனம், அடக்கமான வலிமை, எல்லையில்லாத பொறுமை, இதையெல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வரலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அகந்தைய விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற சக்திய நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி உங்க லட்சியங்கள்ல உறுதியான கவனத்தோட இருந்தீங்கன்னா அதுவே உங்களை ஆன்மீக நிறைவை நோக்கிய பாதையில கண்டிப்பா முன்னெடுத்து செல்லும். இதுதான் நந்தி நமக்கு காட்டுற வழி.